அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கதையின் பெயர் இதுதான் விதியா. யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. நான் எப்படியோ இந்த ஊருக்கு வந்து அந்த நெடுஞ்சாலையின் ஓரத்தில் வசிக்க துவங்கி யாரும் எவ்வித கேள்வியும் எழுப்பாததால் இங்கேயே நிலை கொண்டு விட்டேன். நான் இங்கே வந்த புதிதில் சாலையின் இரு புறங்களிலும் உள்ள தோப்புகளும் தோட்டங்களும் விளைநிலங்களாக மாறி வீட்டு மனைகளாக வேகமாக மாறிக்கொண்டு இருந்தது. பலர் நிலம் வாங்கிய கையோடு வீடுகளையும் கட்டத் துவங்கியிருந்தனர். 30 ஆண்டு காலமும் ஓடிவிட்டது. வாய் பேச முடியாத நான் இங்கே வந்தபோது அனாதையாகத்தான் உணர்ந்தேன். ஆனால் நாளடைவில் எனது ஆதரவை தேடி மற்றவர்கள் வந்தபோது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இதோ எனக்கு மிக அருகாமையில் வலதுபுறமாக நின்று ஏதோ செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கும் ஆட்டோ ஓட்டுநர் பரமசிவம் எனக்கு பரிச்சயமாகி 20 ஆண்டுகள் இருக்கும். முதலாக பரமசிவத்தை பார்த்தபோது நான் பயந்துதான் போனேன். பின்னர் ஏற்பட்ட பழக்கத்தால் அவரது நல்ல குணத்தை உணர்ந்து கொண்டதிலிருந்து இன்று வரை எனக்கு ஆச்சரியமளிக்கும் மனிதர்களில் ஒருவராகவே அவர் இருந்து வருகிறார். அப்படித்தான் ஒரு நாள் நல்ல வெயில் நேரம். உச்சந்தலையில் சூடு உரைத்து கொண்டிருந்தது. அந்த நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே கானல் நீர் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அதனால் சாலையில் பயணித்த வாகனங்கள் மனிதர்கள் ஏதோ ஒரு ஆறுதலாய் நிழல் தேடி ஓடுவதாகவே எனக்கு தெரிந்தது. அந்த நேரத்தில்தான் ஆழ்ந்த சிந்தனையுடன் எங்கேயோ மெதுவாக போய்க் கொண்டிருந்த பரமசிவம் எதேச்சையாகத்தான் என்னை பார்த்தார். பார்த்தவுடன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. திடீரென்று தனது ஆட்டோவை திருப்பிக் கொண்டு சாலையை கடந்து வந்தவர் என் அருகே வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினார். மேலிருந்து கீழாக ஒருமுறை என்னை நோட்டம் விட்டவர் கரடுமுரடான எனது உடல்வாகவும் பரட்டை தலையும் அழுக்குமாக நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து அவருக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, திடீரென்று ஒரு மனிதன் மிக அருகில் வந்து நின்று இப்படி மேலும் கீழுமாக பார்த்தால் என்ன செய்வது? குழப்பத்தில் நானும் மௌனமாய் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். 10 வினாடிகள் கழிந்திருந்தது. அடுத்து அவர் என்ன செய்ய நினைத்தாரோ தெரியவில்லை. ஆட்டோ என்று யாரோ கூவிய சத்தம் கேட்டது. பரமசிவம் திரும்பி பார்த்த திசையில் நானும் பார்த்தேன். மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் ஊருக்குள் இருந்து வரும் கிளைச்சாலை நெடுஞ்சாலையில் இணையும் இடத்திலிருந்து வந்து கொண்டிருந்த ஒருவர் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு போகணும், எவ்வளவு ஆகும் என்று கேட்பதும் தெரிந்தது. வெளியூரை சேர்ந்தவர்கள் போல் இருக்கிறது. 15 ரூபாய் கொடுங்க சார். அவ்வளவு ஆகுமா? ஆமா சார், 5 கிலோமீட்டர் தூரம் போகணும் சார். பணிவான குரலில் பரமசிவம் பேசியது வந்தவருக்கு மிகவும் ஏற்புடையதாக இருந்திருக்க வேண்டும். சரி, போகலாம் என்றவர் தனது மனைவி குழந்தைகளை பார்த்து கையசைக்க அவர்களும் ஏறிக்கொண்டனர். உடனடியாக தனது ஆட்டோவில் ஏறிக்கொண்ட பரமசிவம் அதனை கிளப்பிய வேகத்தில் உற்சாகம் இருப்பதாகவே எனக்கு தெரிந்தது. ஊஞ்ச வேளாம்பட்டியிலிருந்து பொள்ளாச்சிக்கு அரசு பேருந்தில் 2 ரூபாய்தான். ஆனால் டீசல் விற்கும் விலையில் பரமசிவத்திற்கு இந்த ரேட்டு தான் கட்டுப்படியாகும் போலிருக்கிறது. இரவென்றால் இன்னும் வாடகை கூடுமோ? அவர் சென்று 2 மணி நேரம் கழித்துதான் மீண்டும் திரும்பி வந்தார். நிறைய வாடகை கிடைத்தது போலும். ஆனால் மீண்டும் அவர் இங்கேயே வந்ததற்கும் என்னிடமிருந்து சில அடிகள் இடைவெளி விட்டு நின்று கொண்டதற்கும் என்ன காரணம் புரியவில்லை. வெறுமனே அவ்வப்போது என்னை ஏறிட்டு பார்ப்பது, பின்னர் வேறு எங்காவது பார்ப்பது என்றே அவர் இருந்தார். ஏதாவது பேசினாலும் பரவாயில்லை, மனிதர் எப்படிப்பட்டவர் என்று தெரிய வரும். எதுவும் பேசாமல் அவர் வெறுமனே நோட்டம் விட்டு கொண்டிருப்பது எனக்கும் சற்று வினோதமாகத்தான் பட்டது. இதுவரை என்னை யாரும் ஒரு பொருட்டாக மதித்ததில்லை. இந்நிலையில் புதிதாக வந்த இந்த மனிதன் பார்த்தால் பக்தி பழமாக தெரியும். பரமசிவத்தின் மனசுக்குள் என்ன மாதிரி எண்ணம் ஓடுகிறதோ யாருக்கு தெரியும். இப்போதுதான் சாலையோரத்தில் இருப்பவள் பிச்சைக்காரியாய் இருந்தாலும் வக்கிர மனத்துடன் சிலர் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் முறை குறித்து சிலர் பேசிக்கொண்டதை நானும் ஏற்கனவே கேட்டிருக்கிறேனே. மீண்டும் ஆட்டோ என்று யாரோ அழைக்கும் சப்தம். என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரித்து கொண்டே வண்டியை கிளப்பி போனவர் பிறகு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்குத்தான் வந்தார். வந்தவர் வழக்கம் போல இடைவெளி விட்டு ஆட்டோவை நிறுத்தி கொண்டார். இறங்கி ஆட்டோவின் பின்பக்கம் சென்றவர் பயணிகள் இருக்கைக்கு பின்னிருந்த ஒரு பிளாஸ்டிக் கேனை எடுத்தார். அது நிறைய தண்ணீர் இருப்பதும் தெரிந்தது. தண்ணீர் கேனுடன் என் அருகே வந்தவர் என்னை ஏறிட்டு பார்த்தார். ஏதோ பேசுவதற்கு தயங்குவது போல தெரிந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தார். சந்தடிகள் எதுவும் இல்லை. நல்ல வேலை என்று அவருக்கு தோன்றியிருக்க கூடும். இதை பாருமா, டவுனுக்குள்ளே எங்கே கொண்டு போய் வண்டியை நிறுத்தினாலும் எங்கிருந்து தான் வருவாங்களோ தெரியாது. வண்டியை எடுன்னு போலீஸோட தொல்லை ஜாஸ்தியாயிடுச்சு. இதனாலே வண்டி வாங்கின இந்த 4 மாசமா நமக்கு ரெகுலர் கஸ்டமர்னு எதுவும் அமையலை. வருமானமும் ரொம்ப கம்மியாக போச்சு.
ஜெயிலேருந்து திரும்பி வந்த பின்ன எனக்கு பழைய முதலாளியே வேலை தரமாட்டேன்னுட்டான். அப்புறம் எங்கே புது இடத்துக்கு போகிறது? அதனால தான் யார் யார் காலையோ பிடிச்சி இந்த ஆட்டோ வாங்கினேன். இதுக்கும் இனி கடன் கட்டணும், பொண்டாட்டி பிள்ளையையும் காப்பாற்றணும். ஆனா பாரு, உன்னை பார்த்த ராசியோ என்னமோ தெரியலை, நேற்று இங்கே வந்து நின்னவுடன் ஒரு வாடகை கிடைச்சது. அப்புறம் ஓய்வே இல்லாமல் ராத்திரி 11 மணி வரைக்கும் சவாரி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படியே இருந்துச்சுன்னா நானும் பிழைச்சிக்குவேன். அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கணும்னு பார்க்குறேன். மற்றபடி உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், யாரும் தொந்தரவு பண்ணவும் விடமாட்டேன். நீ என்ன சொல்கிற? நான் என்னத்தை சொல்கிறது? என்னை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு மேலே எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு கசக்கவா செய்யும் என்று அவரிடம் சொல்லிவிடத்தான் துடித்தேன். ஆனால் என்னால் பேச முடியாது என்பதை அவரும் உணர்ந்துதான் இருப்பார். முன்பின் அறிமுகமில்லாத ஒரு மனிதன் கரடுமுரடாக அழுக்கும் புழுதியுமாக இங்கே ஆடிக்கொண்டிருக்கும் என்னை ஆதரிக்கிறேன், பாதுகாக்கிறேன் என்று வலிய வந்து சொல்கிறானே, எனக்கு பெருமிதத்தால் நெஞ்சம் விம்மியது. எனது நன்றியை எப்படி காட்டுவது? மலர்ச்சியான கண்களுடன் கையிலிருந்த சில மலர்களை பரமசிவத்தை நோக்கி விட்டெறிந்தேன். கலுக்கென்று பரமசிவம் சிரித்து கொண்டார். பைத்தியம் என்று நினைத்திருப்பாரோ? தனது கையில் இருந்த பிளாஸ்டிக் கேனிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை குடித்தவர், உனக்கு வேணுமா என்று கேட்காமலே இந்தா என்று கேனை நீட்ட எனக்கும் அப்போது தண்ணீர் தேவையாக இருந்ததால் மறுக்காமல் குடித்து கொண்டேன். அதற்கு பிறகு ஏதோ ஒரு வேண்டுதல் போல தினசரியும் எனக்கு ஒரு கேனில் தண்ணீரை கொண்டு வந்து விடுவது மட்டும் நிற்காமல் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருந்தது. பரமசிவத்துடன் இப்படியாக தொடங்கிய அறிமுகம் இதுவரை நல்ல முறையில் நீடித்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து சில மாதங்களிலேயே 10-12 பேர் தங்கள் ஆட்டோக்களுடன் தொடர்ந்து இங்கு வந்து நிற்பதும் சவாரி போவதுமாக அந்த இடம் சற்று பரபரப்பாகத்தான் மாறிவிட்டது. பரமசிவம்தான் இவர்களின் மூத்தவர் என்பதால் அவர்கள் துவங்கிய ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் அவரையே தலைவராக இருக்க பணித்து விட்டார்கள். வரிசையாக சவாரி செல்வதிலும் வாடகை கட்டணத்தில் ஒரு ஒழுங்குமுறையும் இருக்க வேண்டும் என்பதில் பரமசிவம் மிக கண்டிப்பாக இருந்ததால் பொதுமக்களுக்கும் அது வசதியாக இருக்க வேண்டும். ஆட்டோக்கள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருந்ததில் அனைத்து ஓட்டுநர்களின் குடும்பமும் சிரமமில்லாமல் பிழைத்து கொண்டிருந்ததாகவே பட்டது. ஆட்களின் நடமாட்டம் அதிகரிக்க அதிகரிக்க ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் புதிதாக வந்த பெட்டிக்கடை ஒன்று இந்த 20 வருடங்களில் சற்றே பெரிதான ஓலைகள் வேயப்பட்ட டீக்கடையாக மாறியிருந்தது. கடை உரிமையாளரான சந்திரன் நாயர் இப்போது 4 பேரை வைத்து வேலை வாங்கும் அளவிற்கு லேசான தொப்பை போட்ட முதலாளியாகவே மாறி போயிருந்தார். என்னதான் சாலையோரத்து கடையாக இருந்தாலும் சுத்தபத்தமாக அதனை அவர் வைத்து கொண்டிருந்தார். அந்த கடையில் போடப்பட்டு 2 சட்னிகளுடன் வாழை இலையில் வைத்து வழங்கப்படும் பலகாரங்களை சுவைப்பதற்கென்றே மாலையில் ஒரு பெரும் கூட்டம் வாடிக்கையாக வருவதுண்டு. இக்கூட்டத்தில் பெண்களும் அதிக அளவில் இருந்ததால் காய்கறிகள், கீரைகள், பிளாஸ்டிக் சாமான்கள் விற்கும் தள்ளுவண்டிகளும் அங்கு தொடர்ந்து நிற்க துவங்கி விட்டன. சற்று தள்ளி ஏதோவதொரு காலை நேரத்தில் அங்கு வந்து இளநீர், நுங்கு, பதநீர் ஆகியவற்றை சைக்கிளில் வைத்து விற்பனை செய்ய தொடங்கிய பழனியப்பன் அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சி முடித்துவிட்டு அவ்வழியே வந்தவர்கள் கொடுத்த ஆதரவால் இப்போது நிலையாக அங்கு கடை போட்டு விட்டதும் அதனை அவர் மனைவியின் ஒத்தாசையுடன் இருந்து பார்த்து கொள்ளவுமாக வளர்ந்திருந்தது. ஆனாலும் சந்திரன் நாயரோ பழனியப்பனோ தங்கள் வியாபாரத்திற்கு போட்டியாய் ஒருவரை ஒருவர் நினைத்ததில்லை என்பதும் எனக்கு தெரியும். இத்தனைக்கும் சந்திரன் நாயர் காலையில் இளநீர் குடிப்பதும் பழனியப்பன் மாலையில் பலகாரம் தின்று கொண்டிருப்பதும் தொடர்ச்சியாக நடைபெறும் சங்கதிகளில் ஒன்றாக மாறிப்போயிருந்தது. அதே போலத்தான் மருதானும் செருப்பு தைக்க, பாலிஷ் போட என்று தனக்கு வாகான நிழலில் வந்து ஒதுங்கி அமர்ந்தவர் இப்போது தோல், டயர்கள், ஃபோம் ஆகியவற்றை கொண்டு செய்த விதவிதமான செருப்புகளையும் விற்கும் அளவிற்கு முன்னேறி இருந்தார். வெறும் புழுதியும் குப்பையுமாக பறந்து கொண்டிருந்த வெற்றியிடம் இப்போது அவரவர் புழங்கும் பகுதியினை சுத்தமாக வைத்து கொண்டிருந்ததன் மூலம் அந்த பகுதியே பளிச்சென்றாகியது. இன்னும் சிறிதும் பெரிதுமான வியாபாரங்கள் சிலர் அவ்வப்போது வருவதும் போவதுமாக அந்த இடமே கலகலவென்று மாறி போயிருந்தது. கிராமப்புறம் நகர்ப்புறமாக இப்படித்தான் வளர்ச்சியடையும் போலிருக்கிறது. எப்போதும் வகை வகையான மனிதர்கள் என்னை சுற்றி இருந்து கொண்டே இருந்ததால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. சற்று மூப்பு கூடி போனதால் பெருசு என்ற நிலையில் யாரும் என்னை எதற்காகவும் தொந்தரவு செய்ததில்லை. கிடைத்ததை தின்று பசியாறிக்கொண்டு வாளாவிருப்பதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுமாக எனது பொழுதுகள் கழிந்து போய் கொண்டிருந்தன.
அது மட்டுமின்றி ஊர்முகப்பில் இருந்த கருப்பராவின் கோயிலில் வருடத்திற்கு ஒரு முறை பொங்கல் திருவிழா நடக்கும் போதெல்லாம் விழாவிற்கே உரிய தின்பண்ட கடைகள், விளையாட்டு சாமான்கள், பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், குழந்தைகளுக்கான ராட்டினங்கள், தூரிகள் ஆகியவற்றை இங்கு கொண்டு வந்து வரிசையாக கடை போடுவதும், அந்த சமயங்களில் குழந்தைகள், பெண்கள், அவர்களின் நோட்டம் விடும் ஆண்கள் என அந்த இடம் களை கட்டுவதுமாக அப்போதெல்லாம் பார்த்தால், அடே அப்பா, அந்த இடமே அடையாளம் தெரியாத அளவில் ஜே ஜே என இருக்கும். எனக்கும் பார்க்க பார்க்க சலிக்கவே சலிக்காது. அன்றைக்கென்னவோ காலை விடிந்ததிலிருந்து எனக்கு ஏனோ மனசே சரியில்லை. ஏதோ ஒரு துர்ச்சம்பவம் நடக்கப் போவதாகவே மனசுக்குள் இனம் புரியாத துக்கம். இதற்கு முன்பும் சில முறை இப்படி நான் அனுபவித்ததுண்டு. அது சரிதான் என்பது போல அன்றைக்கொரு நாள் ராமகிருஷ்ணன் எங்கேயோ சவாரிக்கு போய்விட்டு திரும்ப ஸ்டாண்டுக்கு வந்து கொண்டிருந்த போது ஆட்டோ மீது மணல் லாரி எசக்கு புசக்காக மோதியதில் ஆட்டோவின் முன்புறம் அப்படியே நசுங்கி போனதில் சம்பவ இடத்திலேயே ராமகிருஷ்ணனின் உயிர் போய்விட்டது. மற்றொரு நாளில் சந்திரன் நாயரின் டீக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. உயிர் சேதம் என எதுவும் இல்லாவிட்டாலும் மேற்கூரையும் மரபெஞ்சுகளும் டேபிள்களும் கரிந்து போனதில் சந்திரன் நாயருக்கு ஏக நஷ்டம். இன்னும் ஒரு நாளில் வழக்கம்போல காலையில் தனது கடைக்கு வந்து ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று நெஞ்சை பிடித்து கொண்டு அலறி விழுந்தார் மருதான். நல்ல வேளை, பரமசிவமும் அப்போது ஸ்டாண்டில் இருந்ததால் நண்பர்களின் உதவியோடு அவரை தனது ஆட்டோவிலேயே தூக்கி போட்டு சரியான சமயத்தில் மருத்துவமனையில் சேர்த்ததால் அவர் பிழைத்தார். கடுமையான மாரடைப்பில் சிக்கிய அவர் பிழைத்தார் என்ற செய்தி காதில் விழும் வரை நான் மிகவும் தவித்துதான் போனேன். இப்போது அதையெல்லாம் நினைத்தால் சற்று திகிலாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு என்னாகுமோ? காலை 10 மணி இருக்கும். நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான 2 ஜீப்புகள் இளநீர் கடையில் வந்து நின்றன. திபு திபுவென 7-8 பேர் அதிலிருந்து இறங்கினர். அதிகாரிகளாக தெரிந்த சிலரின் கைகளில் ஏதோ கோப்புகளும் இருந்தது. இளநீர் வெட்டவா சார்? பழனியப்பனின் கேள்வியை அசட்டை செய்த அந்த நபர் மற்றுமொரு அதிகாரியை மிக பவ்யமாக நெருங்கி கையிலிருந்த கோப்பையை பிரித்து காட்டியபடியே சாலையின் இரு பக்கங்களையும் காட்டி ஏதோ சொல்ல அந்த அதிகாரி மெல்ல தலையாட்டியபடியே அங்கிருந்த கடைகள் அனைத்தையும் சேர்த்து தனது பார்வையை சூழவிட்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆட்டோ ஸ்டாண்டு ஓட்டுநர்கள் சந்திரன் நாயர், மருதான், பழனியப்பன் ஆகியோருக்கு ஏதோ விபரீதம் புரிந்தது போல இருந்தது. கண்களாலேயே பேசிக்கொண்டனர். அவர்களுக்குள் ஏதோ முடிவு செய்து கொண்டதைப் போலவும் தெரிந்தது. சொல்லி வைத்தார் போல பரமசிவமும் சந்திரன் நாயரும் ஒரே சமயத்தில் அதிகாரிகள் கூட்டத்தை நெருங்கினர். சார், இங்கே என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பரமசிவன் தான் கேட்டார். இவருக்கு பதில் சொல்ல வேண்டுமா என்பது போல அவர்களை அலட்சியமாக பார்த்த அந்த உயரதிகாரி அப்படியே தனக்கு பக்கவாட்டில் நின்றிருந்த மற்றொரு அதிகாரியை பார்க்க, அதில் இவர்களுக்கு பதில் சொல்லியா என்ற கட்டளை இருந்தது போலும். உடனே அவர் சுதாரிப்பது தெரிந்தது. இப்போது அதிகாரிகளை சுற்றி அங்கிருந்தவர்களின் கூட்டமும் சற்று அதிகரித்திருந்தது. பரமசிவத்தையும் சந்திரன் நாயரையும் மையமாக பார்த்த அந்த அதிகாரி, உடுமலை பொள்ளாச்சி ரோட்டை அரசு உத்தரவுப்படி அகலப்படுத்த போகிறோம். அதனாலே இப்போ இருக்கிற ரோடு கண்டிஷனை ஆய்வு பண்ணத்தான் சார் வந்திருக்கார். அவர் சொன்ன பதிலை கேட்ட அனைவரின் வயிற்றிலும் சிலீர் என்று ஏதோ உடைந்தது போன்ற உணர்ச்சி. சார், ரோடு அகலப்படுத்தினா எங்கள் கடையெல்லாம் நிற்குமா சார்? சந்திரன் நாயர் அழுதே விடுவார் போல் இருந்தது. அந்த அதிகாரி உதட்டை பிதுக்கினார். 4 பாதை ரோடா இதை மாற்ற போகிறோம். இப்போ இருக்கிற ரோட்டோட அளவுக்கு 2 பக்கமும் அளவெடுக்கும் போது உங்கள் கடையெல்லாம் நிற்காதுங்க. பரமசிவத்துக்கு நிலைமை மிக தெளிவாக புரிந்தது. சந்திரன் நாயர் கடையே போகுது எனில் ஆட்டோ ஸ்டாண்டு, மருதானின் கடை, பழனியப்பனின் இளநீர் கடை, தள்ளுவண்டிகள் நிற்கும் இடம், இவை எல்லாவற்றிற்கும் நிழல் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் புளிய மரம் என எல்லாம் போய்விடும். மேலும் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து சற்று பின்னால் தள்ளி இதேபோல் அனைவரும் நிற்கவும் புழங்கவும் முடியாத வகையில் அந்த தனியார் கல்லூரியின் உயர்ந்த மதில் சுவர்கள் தடுத்து கொண்டிருந்தன. விருந்து சாலை போடப்படும் போது அந்த மதில் சுவரையொட்டி தான் போகும். அந்த இடைவெளியில் எங்கே எப்படி நிற்பது? சொந்த இடத்தில் கட்டப்பட்ட வீடுகளே சில இடங்களில் சாலைகள் அகலப்படுத்தும் பணிகளுக்காக எடுக்கப்படும் போது எவ்வகையிலும் சொந்தமில்லாத இடத்தில் நிற்கும் நாமெல்லாம் அரசுக்கு எம்மாத்திரம்? பரமசிவத்தின் மண்டைக்குள் வரிசையாக வந்த கேள்விகள் இடித்து பிடித்து முட்டி மோதியதில் தலைவலியால் தவித்தது போல தெரிந்தது.
அதனை அதிகப்படுத்துவது போல அந்த அதிகாரி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நீங்கள் எல்லாம் இந்த இடத்தை காலி பண்ணிடுறது உங்களுக்கு நல்லது என்று தன் பங்குக்கு நேரடியாக மற்றொரு இடியை இறக்கிவிட்டு ஜீப்பில் போய் ஏறிக்கொண்டார். 2 வாகனங்களும் அங்கிருந்து கிளம்பிவிட்டன. சோர்வுடன் அங்கிருந்து நகர்ந்த பரமசிவம் சந்திரன் நாயரின் டீக்கடை பெஞ்சில் சென்று அமர்ந்து கொள்ள கூட்டமும் அப்படியே அவரை சுற்றி கொண்டது. ஏன்னே இப்போ என்ன செய்கிறது? கூட்டத்திலிருந்து யாரோ கேள்வி எழுப்ப, ஆமாண்ணே எல்லாரும் இருக்கோம், கூடி பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம்னே. ஏன்னே இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு நாம் கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுக்கலாமா? பூமி வெப்பமாகி போச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும், மரங்களை நிறைய வளர்க்கணும்னு கலெக்டரும் அதிகாரிகளும் அன்னைக்கு ஏதோ விழாவிலே பேசினாங்களே. இப்போ நம்ம பெட்டிஷனை அவர் பேசின செய்தி வந்த பேப்பரோட அவர்கிட்டயே கொடுப்போம். ஒருவேளை அவர் தடுத்துட்டாருன்னா நம்ம பொழப்பும் இப்படியே நடந்துடுமில்ல. பேசாமல் இந்த மரத்துக்கு கீழே ஏதாவது ஒரு சாமியை வச்சிடுவோம். அப்போ அதை எடுக்கணும்னா அதிகாரிகளே யோசிப்பாங்கல்ல. ஏன்பா இப்போ மரத்தை காப்பாற்ற முடிவெடுக்கணுமா இல்லை உங்கள் பொழப்பை காப்பாற்ற முடிவெடுக்கணுமா? எந்த சிக்கலையும் கருத்தில் கொள்ளாத ஏதோ ஒரு இளவட்டத்தின் கிண்டலான குரல். டேய் எவன்டா அது? தங்கள் பிழைப்புக்காக வழியை தேடும் அவஸ்தையில் இருக்கும்போது அதனை கிண்டலுக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளும் இளவட்டங்களை கண்டித்து அக்கறையும் ஆதங்கமும் நிறைந்த பெருசுகளின் எதிர்குரலும் உடனே ஒலித்தது. எந்த யோசனையும் சொல்ல முடியாத அவஸ்தையில் தத்தளித்து கொண்டிருந்த நான் அவர்களின் விதவிதமான யோசனைகளை ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து சில நிமிடங்கள் நிலவிய அமைதியை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தொண்டையை செருமிக் கொண்ட பரமசிவம், இங்க பாருங்கப்பா, மரம் முக்கியமா மனுஷ வாழ்க்கை முக்கியமானு நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இந்த மரம் இங்கே வளர்ந்து நிற்க போய்த்தான் நாம் இத்தனை பேரும் அதை ஒரு ஆதாரமாக வச்சு எல்லோரோட பொழப்பையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மரம் இல்லைன்னா நாம் யாராவது இங்கே ஒதுங்கியிருப்போமா? மரம் வளர்க்குறது, அதை வெட்டாமல் இருக்கிறது பூமிக்கும் அதில் வாழுகிற மனுஷங்களோட நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதுன்னு விஞ்ஞானம் 1000 காரணங்களோட சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நேரடியாக நம்ம பொழப்பு அதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு நினைச்சா போதும். எப்படியாவது மரத்தை வெட்டாமல் தடுக்க முடிஞ்சா அது நம்ம எல்லோருக்கும் தான் நல்லது. இதை கோர்ட்டுக்கு போய் தடுக்கலாமா? கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு ஏதாவது போராட்டமும் பண்ணலாம்னு நீங்கள் தான் சொல்லணும். கவர்மெண்ட்டை எதிர்த்து நாம் எதுவும் செய்ய முடியாதுப்பா. அதுவும் ரோட்டை அகலப்படுத்துகிறோம்னு சொல்லி அவங்க வேலையை தொடங்கும்போது இடைஞ்சலாக இருக்கிற எத்தனையோ வீடுகள், கட்டிடங்கள், கோவில்கள்னு இடித்து தள்ளியிருக்காங்க. கோடீஸ்வரர்களுக்கே கோர்ட்டுக்கு போயும் அதை தடுக்க முடியலை. நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆட்டோ ஓட்டுநர் மாரியப்பனின் குரலில் அனுபவமும் அவநம்பிக்கையும் தொனித்தது. நாம் எந்த முயற்சியுமே செய்கிறதுக்கு முந்தையே நம்பிக்கை இல்லாமல் பேசாதீங்க அண்ணே. முடிவில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வரும் திங்கட்கிழமை மனுநீதி நாளன்னைக்கு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு அவர் சொல்கிற முடிவை பொறுத்து போராட்டம் வச்சுக்கலாமா? பரமசிவம் கேட்டபோது அப்படியே செய்யலாம். குரல்கள் ஆமோதிக்க கூட்டம் கலைந்தது. ஆனாலும் இதற்கு முன்பெல்லாம் அன்றைய நாளோடு தீர்ந்துவிட்ட எனது சங்கடம், அந்த இனம் புரியாத துக்கம் இதுவரையும் எனக்கு தீரவில்லை. இன்னும் ஏதோ ஒன்று நடக்கப் போவது போல தோன்றிக்கொண்டே இருந்தது. சாலையின் எதிர்ப்புறம் கட்சி கொடி படபடக்க அந்த கருப்பு நிற பொலிரோ கார் வந்து நிற்பது தெரிந்தது. அதிலிருந்து அமர்த்தலாக இறங்கிய கவுன்சிலரை தொடர்ந்து அடிப்பொடிகள் சிலவும் இறங்கின. அன்னே, கஞ்சம்பட்டி பிரிவிலே மரம் வெட்டின கையோடு நம்மாளுக தார் ரோடும் போட ஆரம்பிச்சாச்சாம். 1 மணி நேரத்திலே வேலையை முடிச்சிட்டு இங்கே வந்துடுறோம்னு சொல்கிறாங்க அண்ணே. தனது கையிலிருந்த செல்போனை சட்டைப்பையில் வைத்தபடியே அடிப்பொடி ஒன்று கூவியது. சற்று நேரத்தில் அங்கே வந்து நின்ற லாரியிலிருந்து மரங்களை அறுக்கும் கையேந்திரங்கள், அரிவாள், கோடாரி, கயிறுகள் சகிதமாக இறங்கி சில தொழிலாளர்கள் சாலையை கடந்து வருவது தெரிந்தது. பரமசிவமோ நண்பர்களோ யாரும் இல்லாத நேரத்தில், அட கஷ்டமே, இதென்ன சோதனை? எனக்கு பதட்டம் அதிகரித்தது. அடிவயிற்றில் வேதனை அதிகரிப்பது போலவும் இருந்தது. அதே சமயத்தில் கடைக்குள் இருந்த சந்திரன் நாயரும் பதட்டத்துடன் அவர்களை நோக்கி ஓடி வருவதும், அவர்களை தடுத்து நிறுத்தி ஏதோ கேட்பதும், அவர்கள் கவுன்சிலரை நோக்கி கையை காண்பிப்பதும் தெரிந்தது. இந்த இடைவெளியில் சாலையை கடந்து இந்த பக்கமாக வந்த கவுன்சிலர் சந்திரன் நாயரை நோக்கி என்னையா என்று கேட்ட தோணியிலே ஜாக்கிரதை என்ற எச்சரிக்கையும் மிரட்டலும் தொனித்தது. அதற்குள் அடிப்பொடி ஒன்று, அண்ணே, அரிவாள் கோடியெல்லாம் பதமாக இருக்கான்னு பார்க்காமலேயே வந்துட்டோம்னே.
கிண்டலுக்காகவே சொன்னது போலத்தான் இருந்தது. இப்போ என்ன, அதையெல்லாம் யாரையாவது வெட்டி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றியா என்றபடி சந்திரன் நாயரை மேலும் கீழுமாக பார்க்க சந்திரன் நாயரின் முகம் வேர்த்து கால்கள் வெடவெடவென்று நடுங்கியது. சட்டுப்புட்டுன்னு சாமான்ஜெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இடத்தை காலி பண்ணு, அப்புறம் அது உடஞ்சிருச்சு இது எரிஞ்சிடுச்சின்னு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. ஆளும் படியும் சுற்றும் முற்றும் நிற்க கவுன்சிலர் தனது கர்ண கொடூரமான குரலில் அடித்த கிண்டல் கிளியாக மாறி சந்திரன் நாயரை அடித்ததோ. அவர் ஒன்றும் பேசாமல் கடைக்கு திரும்பி எரிந்து கொண்டிருந்த ஸ்டவ்வை அணைத்துவிட்டு அடுப்பு மேடைக்கு கீழே சுருட்டி வைக்கப்பட்டிருந்த பழைய சாக்குகளை திரட்ட துவங்கினார். ஏன்னே, இதுக்கு மேலேயும் இங்கே எவனாவது அண்ணனை எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடப்போடா, பேரே தெரியாத பேப்பரிலே 1 மாதம் முன்னாடியே விளம்பரம் கொடுக்க வச்சு டெண்டர் நடத்தி அந்த டெண்டரையும் நம்ம அண்ணனே எடுத்து இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? சட்டப்படியும் எவனையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் ஒரு ஜூனியர் கரைவேட்டிக்கு சீனியர் கரைவேட்டி பதில் சொல்லி கொண்டிருந்தது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான அச்சத்துடன் எனது உள்ளுறுப்புகள் எல்லாம் நடுங்கியது. உங்கள் அராஜகத்தை நிறுத்துங்கள் என்று கூவ வேண்டும் போலவும் இருந்தது. வாய்ப்பேச முடியாத என்னால் அதை சொல்ல முடியாது என்று தெரிந்ததாலும் ஆத்திரத்தில் பொங்கிய மனதை கட்டுப்படுத்தவும் வழி தெரியவில்லை. பேசத் தெரிந்தவர்களே எதையும் தடுக்க முடியாத நிலையில் தடுமாறும் போது அவர்கள் தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நான் நின்றிருந்த திசை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். எனது கையெட்டும் தூரத்தில் அவர்கள் வரும்போது பலமாக அவர்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவர்களின் பொறி கலங்கி போகும் அளவிற்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்க சந்தர்ப்பம் அமைந்தால் எப்படி இருக்கும்? அந்த இக்கட்டான நேரத்திலும் இப்படி வினோதமான யோசனை வந்தது. நமக்கு அந்த பலம் இருக்கிறதா? அவர்கள் இன்னும் நெருங்கி வந்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவன் தன் வலது தோளில் தொங்கவிடப்பட்டிருந்த கோடாரியின் விளிம்பை இடது கைவிரல்களால் பரீட்சித்து கொண்டே வருவதும் தெரிந்தது. அறைவது என்றால் முதலில் இவனைத்தான் அறைய வேண்டும். எனக்கு மனதுக்குள் வன்மம் கிளர்ந்தது. அதனை அவனும் உணர்ந்தானோ என்னவோ, கோடாரியை தோளிலிருந்து வாகாய் கைகளில் பற்றி கொண்டான். அருகே அருகே, இன்னும் நெருங்கி அருகே, எனது கையெட்டும் தூரத்தில் வந்துவிட்டான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அம்மா அவன் முந்திக்கொண்டு எனது கால் பகுதியில் வெட்டியதில் நான் தான் அலறினேன். வலியால் உயிரை பிடுங்கும் எனது மரண ஓலம் மட்டும் காற்றின் வழியே பரவி மற்றவர் காதில் விழுமென்றால் ஊரே அங்கு திரண்டிருக்கும். ஆனால் அதுதான் எப்போதும் நடக்காதே. அதற்கு பின் அவர்கள் மலமளவென்று என் மீது ஏறி ஆங்காங்கே கயிறுகளால் பிணைத்து என்னை துண்டு துண்டாக அறுக்கத் துவங்கினார்கள். 30 ஆண்டு காலத்தின் எனது நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கத் துவங்கியது. வாசகர்களுக்கு மிக்க நன்றி.